சீட்டு கொடுத்துருக்காங்க, முள்ளு குத்துதுன்னு நினைக்கிறேன். முள்ளு குத்துதா? இல்லையா, அப்படி முள்ளு மேல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அவங்களுக்கு நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் பேசிட்டு வீட்டுக்கு வேற போகணும். இது உங்களுக்கு ஈஸியான கேள்விதான். ஈஸியான கேள்வி தானே. இப்போ கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 பேருக்கு மட்டும் பதில் நீங்களே பதில் சொல்ல போறீங்க. ஆமா ஆமா, அந்த புழு சேலை கட்டினவங்க தான் ஓவரா பேசுறாங்க. அவங்க வாயை முதல்ல அடைக்கணும். என்னமோ சொன்னாங்க, அன்பா பரிமாறணும், அதை பரிமாறுறாங்களா அப்படின்னு கேட்குறேன். அது 2 பக்கமும் பொருந்தும். இப்போ நீங்க சொன்னீங்க, நானும் வேலைக்கு போயிட்டு வரேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சொல்லக்கூடாதுதான். வேலைக்கு போயிட்டு வரேன். எங்க வீட்டுக்காரரு எப்பவும் வழக்கம் போல தோசையோ சப்பாத்தியோ சுட்டு கொடுப்பாரு. வழக்கம் நடக்கிறது தானே. ஆமா ஆமா. ஆனா அது மாமியார் இல்லாத நேரம் சொகுசா இருக்கும். எங்க மாமியார் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு இவ்வளோத்தான், ஒரு கட்டில் அது உட்காந்துருக்கும், இப்படியே உட்காந்துருக்கும். நான் வந்து உட்காருவேன். உட்காந்துக்கிட்டு, எம்மா சப்பாத்தி போடவா தோசை போடவா எது இருக்கோ மாமா போட்டுத்தாங்கன்னு பாவமாக தானே கேட்குறேன். போட உள்ளே போயிட்டா என்னை இப்படியே பார்க்கும். ஏண்டி என் பிள்ளையா சப்பாத்தி சுட சொல்கிறா, உன்னை அப்படி சப்பாத்தி கட்ட மாதிரி பிசைகிறேன்னு. அவர் அங்கே மாவு பசைய இந்த அம்மா பார்வையிலே என்னைய பிசைச்சிரும். சப்பாத்தி அப்படி பிக்கிறதுக்கு தான் தம்பி போவேன். மாமா கூட 2 இட்லி சாப்பிட்றத வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். இதே அவங்க பொண்ணு நான் அப்படி கல்யாணம் ஆன